வணக்கம் நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது நண்பர்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள், அதற்கு மனித குணம் வந்துவிடும். மனிதர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள், அவர்கள் எப்போது வேண்டுமானால் மிருகமாகலாம். புது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உன்னை விட்டு சிலர் விலகினால் கவலை கொள்ளாதே. நீ உண்மையாக இருக்கும் வரை பொய்யானவர்களால் நீண்ட நாட்களுக்கு உன்னோடு இருக்க முடியாது. தனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்ற கருத்தை சுற்றி கொண்டு இருப்பவர்கள் எதையுமே புதியதாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை யாராலும் திருத்த முடியாது. உன் கண்ணீரை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் உன் புன்னகையை விரும்புவோருக்காக சிரிப்பதை நிறுத்தாதே. என்றும் மகிழ்வுடன் வாழ். உப்பும் உரிமையும் அதிகமாக எடுத்தால் உணவும் உறவும் பிடிக்காமல் போய்விடும். எந்த உறவுகளும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது. முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். பின்னால் இருந்து விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று. நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன் தனிமையில் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இரு. உனக்கு இனி உண்மையாக இரு. யாரிடமும் மண்டியிடாதே. உன்னை அழிக்க வருபவர்களை இறைவனின் பார்வையில் விட்டுவிடு. அவர்களை தானாக அழிந்து விடுவார்கள். நீ எந்த திசையில் பயணித்தாலும் சில ஏமாற்றங்கள் காத்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு பயந்து நீ நடக்க ஆரம்பித்தால் உன்னால் எங்கும் நகர முடியாது. சிலர் கீழே விழுவதற்கு காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான். ஓரிடத்திலிருந்து நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே ஒதுங்கிவிடு. அன்பு பாசம் என்று மீண்டும் சேர்ந்து இருந்தால் நீ பட்டு அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். ஓரிடம் பல நேரம் பேசுவது நட்பல்ல. அவரிடம் பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பது நட்பு. எண்ணங்கள் புரிதல் இல்லை என்றால் வண்ணங்களாய் பல வருடங்கள் பேசி பேசி வளர்ந்த உறவுகள் கூட ஏதோ ஒரு சில அற்ப காரணங்களுக்காக சில நிமிடங்களில் யோசிக்காமல் பிரிந்துவிடும். உனக்கு ஆகாதவர்களிடமிருந்து தனித்திரு. அதுவே உன் தனித்திமிரு. உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் உண்மையான அன்பு நினைத்தால் நமக்கான உலகத்தையே தரும். நீங்கள் தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை யாராவது சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் தவறேதும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் பார்க்க. நன்றி, வணக்கம்.